$300 கம்பெனி எடுத்துக்கிறாங்க. நீங்க பார்ட்னரா இருக்கிறதுக்காக கம்பெனி வந்து உங்களுக்கு $200 போட்டுறாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி ஒரு பிசினஸ்க்கு நீங்க நுழைஞ்சீங்கன்னா யாரா இருந்தாலும் சரி நீங்க ஆளு சேர்க்கணும். முதல்ல நீங்க பிசினஸ் வாங்கிடுவாங்க, அதுக்கப்புறம் ஆளு சேர்க்கணும் சொல்லுவாங்க. அப்ப உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து என்ன சொல்லுவாங்கன்னா மோட்டிவேஷன் கொடுத்துக்கிட்டு உங்களை வந்து அப்பப்ப கட்டாயப்படுத்திக்கிட்டு அந்த மாதிரி இல்லாம இந்த விஷயத்துல நீங்க பாத்தீங்கன்னா தனித்தனியா பிரிச்சு கொடுத்துருக்காங்க. இப்ப நீங்க வந்து நான் வந்து பெரிய பணம் நான் வந்து காசு வச்சிருக்கேங்க, எனக்கு வந்து மாசமான ஒரு பெரிய இன்கம் வருது, நான் ஏன் அந்த பிசினஸ் நான் செய்யணும்? அப்ப அந்த மாதிரி விஷயத்துல நீங்க பாத்தீங்கன்னா நான் சொந்தமா நான் டிராவலிங்காக நான் வந்து தவணை முறையில எனக்கு கட்டும் போது அவங்க 50% அவங்க கொடுக்குறாங்க. நான் $100 போட்டா அவங்க ஒரு $100 கொடுக்குறாங்க. அப்ப நான் மெம்பர்ஷிப்பா இருந்தாலே எனக்கு லாபம் தான். நான் ஆளெல்லாம் சேர்க்க மாட்டேன் சொல்றதுக்கு தான் மெம்பர்ஷிப். நீங்க தனிப்பட்ட முறையில நீங்க காசு வச்சுக்கிறவங்க மெம்பர்ஷிப்பா வந்தாலும் இது லாபம் தான். இது பிசினஸ் அல்ல. யாரா இருந்தாலும் இப்ப பிசினஸ் நீங்க நினைச்ச போய் இப்ப வந்திருக்கீங்க எல்லாருமே இங்க யாருமே ஆளு சேர்க்கணும் அந்த மாதிரி சொல்ல. ரெண்டு விதமா நீங்களே அதை கையில் எடுத்துங்க. ஒண்ணு வந்து மெம்பர்ஷிப். நான் வந்து யாருமே சேர்க்க மாட்டேங்க. என் குடும்பத்தை நானே நான் வந்து மெம்பர்ஷிப் ஆனா அந்த ஒரு மெம்பர்ஷிப் மூலமா நம்ம 3 பேர் கொண்டு போலாம். ஒரு மெம்பர்ஷிப் ரெஜிஸ்ட்ரேஷன்ல நம்ம 3 பேர் கொண்டு போலாம். அந்த டிக்கெட்ல இருந்து நம்ம ஷேர் பண்ணலாம் குடும்பத்துல. அதே மாதிரி சரி அந்த மெம்பர்ஷிப்பே நான் காசு கட்ட மாட்டேன், எனக்கு வந்து $200 வந்து நான் மாசம் மாசம் $100 போடுறேன், அதுக்கப்புறம் அவங்க ஒரு $100 கொடுக்குறாங்க, அப்ப நான் என் கை காசை நான் கட்ட வேண்டியதா இருக்கு, அது ஒரு எனக்கு ஒரு செலவு மாதிரி வருது நீங்க நினைச்சீங்கன்னா அதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுதான் பார்ட்னர்ஷிப். உங்க மூலியமா உங்க குடும்பத்திலே நீங்க வந்து ஒரு 5 பேரை நீங்க பார்க்கலாம். எல்லாருமே உலகம் ஃபுல்லா இறப்பு பிறப்பு ஒரு முறை தான் வாழ்க்கையில. நம்ம எவ்வளவுதான் பணம் சம்பாதிச்சாலும் அந்த பணத்தை வச்சுதான் நம்மள வந்து டிராவலிங்கோட காசை நம்ம வந்து செலவு பண்றோம். ஆனா இந்த விஷயத்துல நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு சம்பளம் தனியா கொடுத்துறாங்க, ரெண்டாவது மெம்பர்ஷிப் மூலியமா உங்களுக்கு வந்து காசையும் போட்டுறாங்க. அதுக்கப்புறம் உங்க ரீவார்ட்ஸ் மூலியமா நீங்க ஹோட்டல் புக்கிங்கும் பண்ணிக்கலாம் 2 in 1, அதுக்கப்புறம் நீங்க டிராவலிங்கும் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி விஷயத்துல இது நான் எங்க போனாலும் ஒரு சக்சஸ். இப்ப நாங்க யாராச்சும் ஒரு பிசினஸ் ஆளை நான் பார்க்கும்போது இல்லப்பா நான் வேற ஒரு பிசினஸ் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், நான் உங்க கம்பெனிக்கு வரணும், நான் ஒரு பெரிய ஆளு, நீங்க எப்படின்னா பெரிய ஆளா இருந்துட்டு போங்க. ஓகேங்களா? உங்க குடும்பத்தை நீங்க சந்தோஷப்படுத்தணுமா இல்லையா? ஒரு பெரிய லெவலில் குடும்பத்தை கூட்டிட்டு போனோம், இல்ல குழந்தைகளை கூட்டிட்டு போனோம், அந்த மாதிரினா நீங்க எந்த பிசினஸ் செய்ய ஒரு மெம்பர்ஷிப் ஒரு கார்டு எடுத்துங்க, முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான். என்னைக்காவது ஒருத்தருக்கு சந்தோஷம் வேணும், என்ன மாதிரி பிசினஸ் செஞ்சு போட்டோம். ஆனா உலகத்திலேயே நீங்க பாத்தீங்கன்னா சொர்க்கமான ஒரு பயணம்னா அந்த ஷிப் தான், ஆடவர் ஷிப் தான். இது நம்ம தமிழ் யாருக்குமே தெரியல. வாழ்க்கையில வந்து நம்ம என்ன நினைக்கிறோம், ஒரு சம்பளம் எடுக்கணும், அதுக்கப்புறம் ஒரு வீடு கட்டணும், அதுக்கப்புறம் ஒரு கார் வாங்கணும், அதோட செட்டில், அந்த பிள்ளைங்களை கல்யாணம் சேர்த்து முடிஞ்சு போச்சா அதோட நம்மளுக்கு வயசாயிடும். அப்ப நம்ம சாதிச்சிடும் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அதுதான் சாதனை இல்ல. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நம்மளுடைய சாதனை என்னன்னா உலகத்துல நம்ம இருக்கோம், உலக லெவலில் நம்ம சுத்திட்டு வரணும். இதுதான் சாதனை. நம்ம இப்ப திருப்பதிக்கு போறோம் வச்சுக்கலாம், திருப்பதி தான் பெரிய சாதனை. நம்ம போய் பார்த்துட்டு வச்சுக்கலாம், இவ்வளவு தூரம் போய் பார்த்துட்டோம், அதுக்கப்புறம் காசி அந்த மாதிரி எல்லாம் போறோம்னா அதுதான் நம்ம தமிழர்களுக்குள்ள ஒரு ஏம், நம்ம சுத்தி பார்த்துட்டோம் அப்படின்னா. அப்படி இல்ல. உலகமே எத்தனையோ கண்ட்ரி இருக்கு, அது மூலியமா இலவசமா எப்படி இருக்குன்னு ஒரு வெள்ளக்காரன் கண்டுபிடிச்சிருக்கான்.